ஸோ இப்போ மகாநதி சீரியலில் இன்னையோட குமரன் பிரியாவிடை பெறாரு. இவர் திருப்பி வரும்பொழுது சீரியலில் ஆளை மாற்றிருப்பாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். உள்ள கமருதீனா அவர் போயாச்சு. ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன விஷயங்கள் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ அதுக்கு முன்னாடி இந்த பசுபதிக்கு கார் எடுத்து இடிக்கிற மாதிரி போய் அப்படியே டக்குன்னு விஜய் தடுத்துறாருல. தடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பசுபதி எஸ்கேப் ஆகிட்டாண்டா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இவர் தண்ணியெல்லாம் கொடுத்து அங்கே சுற்றி கும்பெல்லாம் சேர்ந்துருது. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, விடு, ஏதோ பிரேக் பிடிக்காத வண்டி போல தெரியாமல் இடிக்க வந்துட்டான்னு சொன்னாலும் அந்த வண்டியில் உட்காந்துருந்தது பசுபதி தான். அவன் ஏதோ இன்னும் மறக்காமல் பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கான். அவனை விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளார விஜய் நினைக்கிறது ஒரு பக்கம் காமிச்சிடுறாங்க. ஸோ இதுக்கு பிறகு தான் இப்போ வீட்டுக்கே குமரனை கூப்பிட்டு வர, குமரனை உட்கார வச்சு சாப்பாடெலாம் பரிமாறி பலகாரம்லாம் கொடுக்க அவர் பரவாயில்லன்னு சாப்பிட்டுட்டு இருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுதே நீ இப்படி கோவப்பட்டுருக்கூடாது, நீ பண்ணது பெரிய தப்புன்னு திருப்பி கங்காவை பாட்டியும் சாரதாவும் சேர்ந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் திட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா ஃபோனே எடுக்க மாட்டேறாங்கன்ட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணி கூட நான் பேசணும்னு பாட்டி சொல்ல, அதுக்காக குமரன் போக, உனக்கு கிடைச்ச மாதிரி புருஷன் எல்லாத்துக்கும் கிடைக்காது, ரொம்ப நல்லவர் அவர், ஆனால் நீ பேசுகிற வார்த்தை பண்ணுற விஷயத்த யோசிச்சுக்கோங்கிறத அவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கடையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் குமரன் விஜய்கிட்டையும் காவேரி கிட்டையும் அவர் முடிவெடுத்திருக்கேன், அதை நான் சொல்லும் பொழுது எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு எதிராக மட்டும் எதுவும் சொல்லாதீங்கன்னு சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் உட்காந்துனே மலேசியாவில் தைக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, நான் அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா பண்ணுங்கள், இந்த என்ன 4 நாளா அப்படின்னா ஆமாம்மா, ஆனால் அங்கே போகணும் அப்படிங்கிறாங்க. அங்கேயா அப்படின்னா ஆமாம், பாஸ்போர்ட்டு அப்படின்னா அதெல்லாம் மாமா போய் எனக்கு வாங்கி கொடுத்தாரு, என்கிட்ட பாஸ்போர்ட் இருக்குது அப்படின்னா சரி ஓகே, எத்தனை நாள், 4 நாள் தானா, இல்லை ஒரு 3 மாதம் ஆகும், 2 மாதத்துலேருந்து 3 மாதம் ஆகுங்கிறாங்க. ஸோ 2 மாதத்துலேருந்து 3 மாதமா அப்படின்னு ஷாக் ஆகி யோசிக்க, என்னடா அது அப்படின்னு எல்லாரும் ஒரு மாதிரி குழம்பி போய் நிற்கும் பொழுது அதெல்லாம் இல்லை, எதுக்கு வீணா குழந்தை பிறக்க போகுது, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் அப்படின்னா இல்லை, இது ஒரு தேவையான விஷயம், பணம் தேவைங்கிறது எனக்கு இப்போ ரொம்ப புரிஞ்சிருச்சு, நான் அங்கே போய் சம்பாதிச்சுட்டு வரேன், இது ஒரு பெரிய ஆர்டர், நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார போகிறத சூசகமாக இவருன்னு சொல்கிறார். போகாதீங்கிற மாதிரி எல்லாரும் பேசி பாட்டியெல்லாம் சொல்ல கேட்காம உள்ளே போயாச்சு. ஸோ கமருதீனா ஒரு பிக் பாஸில் எப்படி இருக்காருங்கிறத பற்றி கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள். குமரன் அந்த வீட்டை விட்டு போகிறத பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லுங்கள். இது இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா அடுத்து நிவினும் விஜயும் பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னன்னா சொல்கிறார், ஏன்னா 2-3 மாதம் இல்லாமல் எப்படின்னா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறமா இவர் கண்டிப்பாக போகணும்னு முடிவு பண்ணிட்டேங்கிறத சொல்கிறார். சொல்லிவிட்டு இவர் அடுத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா எதனால் போகிறீங்க, வெறும் பணம் மட்டும் தான் காரணமாக, பிஸ்னஸ்க்காக போகிறீங்களா, இல்லை இங்கே இருக்க விஷயங்கள் உங்கள் மனசை கஷ்டப்படுத்திடுச்சா, நடந்த விஷயங்கள்னு விஜய் கேட்க, எனக்கு அதுவும் காரணம் தான், பணம் முக்கியங்கிறதும் புரிஞ்சிருச்சு, எனக்கு ஒரு மரியாதை வேணும்னா அந்த மரியாதை நானே ஏர்ன் பண்ணிக்கணுங்கிறது எனக்கு புரியுது, அதனால தான் நான் கிளம்புறேன் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ சொல்லிவிட்டு இப்போ எல்லாரும் சகலைகள்லாம் கட்டி பிடிச்சிக்கிறது, சகலைகள்லாம் ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு காட்சியை காமிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குமரன் கூட இந்த கதையில் இருப்பாரா மாட்டாராங்கிற ஒரு கேள்வியோடு இந்த எபிசோடே முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றியும் இவருக்கு பதிலாக வேற ஒரு கேரக்டரை போடலாம், வேற ஒரு ஆளை போடலாமா, இல்லை இந்த கேரக்டர் 2 மாதம் கழிச்சு இவர் வந்துருவார்னு நினைக்கிறீங்களா, இல்லை சீரியலே இன்னும் கொஞ்சம் நாட்களில் முடிஞ்சிடறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.